நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாண்டியன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி வித் லவ் திரைப்படத்தின் நன்றி அறிவிப்பு விழா. ஜியோன் ஃபிலிம்ஸ் சார்பில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் பசிலியான் நாசரத் மகேஷ்ராஜ் பசிலியான் தயாரிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் மற்றும் அனஸ்வரா ராஜன் நடிப்பில் உருவாகியுள்ள வித் லவ் திரைப்படம் கடந்த 2026 பிப்ரவரி 6ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியானது. இன்றைய இளைஞர்களின் உலகத்தை காதலை மையமாக வைத்து உருவான இப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றதுடன் விமர்சகர்களிடமும் பாராட்டுகளை குவித்தது. அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் படக்குழு பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். எடிட்டர் சுரேஷ் பேசும்போது, இந்த திரைப்படத்திற்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி, படக்குழுவுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி என்றார். பாடலாசிரியர் மோகனராஜன் பேசும்போது, மகேஷ் ஐயாவோட பல படங்களாக இந்த பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படத்தையும் இது நல்ல படம்னு நீங்கள் நம்பினால் அதை முழு மனதோடு தூக்கி கொண்டு போய் ஒரு வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். இப்படத்தில் தயாரிப்பாளராக சௌந்தர்யா மேம் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் என்று தான் நிற்கிறோம். உண்மையிலேயே நான் நீண்ட நாளாக மனசுக்குள் வைத்திருந்த ஆசை ரஜினி சாரை நேரில் சந்திக்கணும்னு அதை மகேஷ் ஐயாவிடம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சௌந்தர்யா மேடமிடம் சொன்னேன். அது இந்த படத்தில் நடந்தது. மகிழ்ச்சி. நடிகர் சரவணன் பேசும்போது, இந்த படத்தில் நான் நடிக்க காரணமாக இருந்தது முதலில் இயக்குனர் மதன், அதே மாதிரி மகேஷ் சார். மேலும் இந்த படத்தின் முழு குழுவுக்கும் நான் மனப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் உண்மையிலே ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனாலும் சின்ன கேரக்டரையும் அழகாக எழுதி அதை பாராட்டி நிறைய ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் மனசார எழுதியிருந்தார்கள். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் இன்னும் நல்லபடியாக இன்னும் அதிக மக்களை சேரும் வகையில் பயணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நடிகை ஆனந்தி பேசும்போது, நான் இந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு நடிகையாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணும்னு ஆசைப்படுகிறேன். நேற்று நைட்டு தான் இந்த படம் பார்த்தேன். ஒரு நல்ல படத்தில் நானும் ஒருத்தராக இருப்பது மகிழ்ச்சி. இன்றைய தலைமுறை பற்றி ஒரு தவறான எண்ணம் நம்மிடம் இருக்குது. அதை மாற்றி வேறு பார்வையில் இப்படம் நம்மிடம் காட்டுகிறது. இந்த படம் அந்த ஹியூமன் நேச்சரை ரொம்ப அழகாக ரொம்ப மென்மையாக சொல்லுகிறது. தெர் ஆர் நோ பேட் பீப்புள் பட் வி ஆல் டூ பேட் திங்ஸ் சம்டைம்ஸ். இது நம்ம எல்லோருக்கும் நடந்திருக்கலாம், ஆனால் அதே சமயம் நம்மளுக்குள்ளே வளர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு காதல் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் ஒரு பங்காக இருந்தது மிகுந்த மகிழ்ச்சி என்றார். நடிகை காவியா பேசும்போது, ஒரு புதுமுகமாக என் பெயர் சொல்லி பாராட்டிய அனைவருக்கும் நன்றி, என் கதாபாத்திரத்தை கொண்டாடிய ரசிகர்களுக்கு நன்றி என்றார். நடிகர் சச்சின் பேசும்போது, இந்த படத்தில் பங்கு கொண்டது மிக மகிழ்ச்சி, இந்த மொத்த குழுவுக்கும் என் நன்றி, அபி மற்றும் அனஸ்வராவுக்கு நன்றி, இந்த படத்தை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சென்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி என்றார். நடிகை அனஸ்வரா பேசும்போது, இந்த படம் ரொம்ப அன்போடு உருவாக்கிய படம். அந்த அன்பை ஆடியன்ஸ் அப்படியே ஏற்றுக்கிட்டது தான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக மதனுக்கு மனப்பூர்வமான நன்றி. அபியுடன் பணியாற்றிய அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது தெரிவித்தார். அபியுடன் உள்ள கெமிஸ்ட்ரியை மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதை மக்கள் ரசித்தது ரொம்ப மகிழ்ச்சி என்றார். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் பேசும்போது, இந்த படத்துக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் தந்த ஆதரவு மிகப்பெரியது. அபியை முதல் படம் செய்ய கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து பார்க்கிறேன். அவனுடைய உழைப்பு 200% இருந்தாலும் நீங்கள் அவனுக்கு முழு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். நன்றி. அபி மிக அழகான மனது கொண்டவர், அவர் மாற மாட்டார் என நம்புகிறேன். எனது கூட்டாளி மோகன்ராஜனோடு தொடர்ந்து படங்கள் செய்கிறேன், அவருக்கு நன்றி என்றார். இயக்குனர் மதன் பேசும்போது, எல்லோருமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் என்று சொன்னார்கள். அதே போல் படம் வெற்றி அடைந்தது உண்மையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நன்றி. மகேஷ் சார், சௌந்தர்யா மேடம் இருவருக்கும் பெரிய நன்றி. அதே மாதிரி சரவணன் சார், டீம் உட்பட இந்த படத்துக்காக உழைத்த எல்லோருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். தூக்கம் இல்லாமல் இப்படத்திற்காக உழைத்த என் உதவி இயக்குநர்களுக்கும் நன்றி என்றார். தயாரிப்பாளர் மகேஷ் பேசும்போது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நீங்கள் எல்லோரும் இல்லாமல் இந்த டீமும் இல்லை, அதனால் ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் முடிந்த பிறகு நீங்கள் தந்த பாட்டுகள் இருந்து தான் இந்த படம் உண்மையிலேயே டேக்கப் ஆனது. இப்படத்தை மக்கள் மனதளவில் நெருக்கமாக கொண்டாடுகிறார்கள். மதன் எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச பையன். லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களில் அவன் வேலையை பற்றி எனக்கு தெரியும். இந்த கதையை சொல்லும்போதே இந்த படம் ஹிட் என தோன்றியது. அவன் கண்டிப்பாக அனஸ்வரா வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தான். அனஸ்வரா நடிப்பை பார்த்த பிறகு அவர் எவ்வளவு பெரிய பலம் என்று தெரிந்தது. அபி எனக்கு சொந்த தம்பி. அபியை நீங்கள் எல்லோரும் உங்களை விட்டு பையன் மாதிரி பார்த்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார். தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் பேசும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சி என்ற வார்த்தையை கூட இந்த உணர்வுக்கு சரியாக இருக்காது. பிரீமியர் ஷோவில் அப்பா படம் பார்த்து தான் படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று விட்டார். படம் முடிந்தது வீட்டுக்கு சென்றபோது அப்பா அம்மா இருவரும் என்னை
கட்டிப்பிடி சிரித்தார்கள். அப்போதுதான் நான் இதுதான் சக்ஸஸா என்று உணர்ந்தேன். கேட்டேன். அந்த அப்பாவின் சிரிப்பை நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். 16-18 ஆண்டுகளாக சினிமா பயணித்திருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக தான் வெற்றி என்பதன் உண்மையான அர்த்தம் புரிந்தது. இதுதான் நான் முதல் சக்ஸஸ் மீட் என்றார். அவி எனக்கு ஒரு பேபி பிரதர். அந்த மனதிலிருந்து வரும் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் இங்கே நீண்ட காலம் வைத்திருப்பார் என்பது எந்த சந்தேகமே இல்லை என்றார். நடிகர் அபிஷேக் ஜீவித் பேசும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ஹீரோவாக இந்த முடிவை எடுக்கவும் அதில் நம்பிக்கை வைக்கவும் காரணமாக இருந்தது. இப்போ அவரை மீட் பண்ணும்போது ஹீரோ ஆகிட்டீங்கன்னு அவர் திரும்ப சொன்னது அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் படத்தை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீர்கள். நல்ல ரிவ்யூஸ், நல்ல வார்த்தைகள், அதுதான் இந்த வெற்றி காரணம். அதுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். புகழை கூட, அதாவது அந்த மனசு ரொம்ப ஸ்பெஷல். புகழை கூட அழகாக ஈகோ இல்லாமல் கொடுக்க தெரிந்தவர். அவருக்கு நன்றி. பாடலாசிரியர் மோகன், எடிட்டர் சுரேஷ், ஸ்ரேயா, தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி. அனஸ்வரா, எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆனது. ஆடியன்ஸ் அதை ரொம்ப ரசிக்கிறார்கள். இந்த கூட்டணி அடுத்தும் தொடரும். காவ்யா, சச்சின், தேனி முருகன், சரவணன், ஆனந்தி உட்பட அனைவருக்கும் நன்றி என்றார். தயாரிப்பாளர் மகேஷ் அண்ணா, படம் விட்டான பிறகும் நான் ஏதாவது தவறு பண்ணினேனான்னு கேட்கும் அந்த மனசு எல்லோருக்கும் கிடைக்காது. அவர்கிட்ட பேச எனக்கு எந்த தாய்க்கும் கிடையாது. அதுதான் இந்த உறவின் அழகு. அவருக்கு நன்றிகள். சௌந்தர்யா மேம், படம் வெளியான பிறகு சக்ஸஸ் இப்படி தான் இருக்குமா என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. மகேஷ் அண்ணா, சௌந்தர்யா மேடம், நான் 3 பேரும் இணைந்து அடுத்து ஒரு பெரிய படம் செய்கிறோம். இந்த படம் இன்றைக்கு மக்கள் மனசுக்குள்ள ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த பயணத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றி என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்.